வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகோதார அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 5 பேட்ச் 5. இன்று நாள் 7 தேதி 8/8/2025 வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5 மணி. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நண்பர்களே, என் பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் மகோதார் பாபாஜி அவர்களுக்கு, என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் குருஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அது 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். 2வது நிகழ்ச்சியாக இன்று முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 2 ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 2. இன்றைய ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 2வில் யோகா பிராணாயாமா பற்றி டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், பயிற்சிகள் மற்றும் பயிற்றுவித்தல். சென்ற வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக பகுதி 5 இன்றைக்கு தொடரும். இன்றைக்கு நமக்கு யோகா மற்றும் பிராணாயாமா பயிற்சிகள் அளிப்பவர் டாக்டர் சண்முக பிரியா மேடம் அவர்கள். மாஸ்டர் டாக்டர் சண்முக பிரியா மேடம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மற்றும் யோகா ஸ்பெஷலிஸ்ட், அன்னை மெடிக்கல் காலேஜ், கும்பகோணம். இன்று முதல் நிகழ்ச்சியாக நான் தியான பயிற்சிக்கு செல்வோம். தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை பற்றி கூற விழைகிறேன் நண்பர்களே. தியானத்தினால் நம் மனம் உள்ளமைதி அடையும், நாம் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நம் அன்றாடம் செய்யும் காரியங்கள், தினசரி செய்யும் காரியங்கள் சரிவர நடக்கும். தியானத்தினால் நம் தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். தியானத்தினால் நமக்கு தூக்கம் நேரம் குறையும். தியானத்தினால் நம் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் நம் சிந்திக்கும் திறன் வளர்ந்து நாம் செய்யும் செயல்களில் சரியது தவறியது என்று முடிவெடுக்கும் திறம் மேம்படும். தியானத்தினால் நம் உடல் உபாதைகள் சீராகும். தியானத்தினால் நம் சொந்த பந்தங்களின் அர்த்தங்கள் புரிந்து நமது உறவுகள் மேம்படும். தியானத்தினால் நம் வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஸ்லோகமோ ஜபமோ மந்திரமோ கிடையாது. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடிகளை கழட்டி வைத்து விடவும். நண்பர்களே, இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம். நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். அதாவது உங்கள் நார்மல் பிரீத், நேச்சுரல் பிரீத், சிம்பிள் பிரீத், ஈஸி பிரீத், இதை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும்.
அதாவது மனம் ஜீரோ தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்களுக்கு மௌன தியானம். நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் இசையை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, தியானத்தை தொடருங்கள். இன்னும் 20 நிமிடங்களுக்கு மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். யாரும் கண்களை திறக்க வேண்டாம்.
கடைசி 2 நிமிடங்கள் நண்பர்களே. யாரும் கண்களை திறக்க வேண்டாம், நாம் ஓகே சொல்லும் வரை. கடைசி 10 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் இரு உள்ளங்கைகளையும் நன்றாக உரசி அந்த இரு உள்ளங்கைகளையும் உங்கள் இரு கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். 5, 4, 3, 2, 1, 0. இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக எடுக்கவும். உங்கள் கண்களை இப்பொழுது மெதுவாக திறக்கவும், மலர்ந்த முகத்துடன். நன்றி நண்பர்களே. இப்பொழுது நாம் அனைவரும் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நன்றி அனைவருக்கும். இப்பொழுது 2வது நிகழ்ச்சியாக இன்று ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 2, இந்த மாதத்தின், அதாவது முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 2. இன்று யோகா மற்றும் பிராணாயாமா பற்றி பயிற்றுவித்து நம்மிடம் பயிற்சி அளிப்பவர் மாஸ்டர் டாக்டர் சண்முகப்பிரியா மேடம் அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மற்றும் யோகா ஸ்பெஷலிஸ்ட், அன்னை மெடிக்கல் காலேஜ், கும்பகோணம். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விரும்புகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் டாக்டர் சண்முகப்பிரியா மேடம் அவர்கள் திருச்சி முசிறியை சேர்ந்தவர்கள். அவர்கள் இப்பொழுது அன்னை மெடிக்கல் காலேஜ் கும்பகோணத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மற்றும் யோகா ஸ்பெஷலிஸ்டாக யோகா டிபார்ட்மெண்டில் பணிபுரிகிறார். அவர் யோகா ஸ்பெஷலிஸ்ட். பயிற்சி முறையில் யோகா மற்றும் பிராணாயாமா விளக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய இன்டர்ன்ஷிப் உள்பட 3 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் பெற்றுள்ளார். யோகா மற்றும் பிராணாயாமாவை பயிற்சி அளிப்பதில் அனுபவம் பெற்றுள்ளார். இன்று அவர் போன வாரம் வெள்ளிக்கிழமை நடந்த யோகா மற்றும் பிராணாயாமா தொடர்ச்சியாக இன்று நம்மிடம் யோகா மற்றும் பிராணாயாமா பயிற்சிகள் பயிற்றுவித்தலை பற்றி கூடுவார்கள். நான் இப்பொழுது டாக்டர் சண்முகா பிரியா மேடம் அவர்களை அழைக்கிறேன். மேடம், நீங்க தொடரலாம் மேடம். காலை வணக்கம் மேடம். நன்றி மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னன்னா, போன வாரம் நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது நம்ம பிரீத்திங் கண்டினியூஸா நம்ம வாரம் வாரம் பிரீத்திங் எக்ஸசைஸ்னா எப்படி, நம்ம மூச்சு பயிற்சி செய்யறதோடைய அவசியம் என்ன அப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் அதே மாதிரி அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சிறிய சிறிய பயிற்சிகளை நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வாரம் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய யோகா அப்படின்ற பார்ட்டே நான் சொல்லி இருந்திருப்பேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. யோகா அப்படின்றது வெறும் மூச்சு பயிற்சியோ தியான பயிற்சியோ இது மட்டும் கிடையாது அப்படின்றது.
யோகா அப்படின்றது வந்து நம்மளுடைய கிளென்சிங் முறைகள். ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய கிரியா அப்படின்னு அவங்க சொல்லுவோம், அது ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து ஆசன முறைகள், ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம், ஆசன முறைகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பிராணாயாமம் அப்படின்ற மூச்சு பயிற்சி முறைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து முத்திரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, முத்திரை பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கைகள்ல சின்ன சின்ன சிம்பிள் வைப்போம் இல்லையா, அந்த இதுதான் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தியானம் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே ஒரு சேர பண்றதுதான் வந்து யோகா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இப்ப எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய எந்த முறைகளா அதுல நம்மளுடைய சுவாசத்தை கவனிச்சுதான் நம்ம பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பண்றது வந்து என்னன்னா, ஆசன முறைகள்ல சின்ன சின்ன ஆசன முறைகள்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். அந்த ஆசன முறைகளே வந்துட்டு 3 விதமா பிரிப்பாங்க. என்னன்னா பிகினர்ஸ் குரூப், இன்டர்மீடியட் குரூப், அட்வான்ஸ்டு குரூப் அப்படின்றத பிரிப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் குரூப் அப்படின்னு இது எல்லாமே வந்து என்னன்னா தெரபியூட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம அட்வான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காம்படிஷன் லெவல்ல செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஏஜ்ல இப்ப நம்ம பண்ண போறது எல்லாமே தெரபியூட்டிக்கல் ஆசனாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தெரபியூட்டிக்கல் ஆசனாஸ் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்காக பண்ணக்கூடிய ஆசனாஸ். ஏன் அப்படின்னா யோகானாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலர் வந்து காம்படிஷன் நிறைய மெடல் வாங்குறதுக்காக பண்ணக்கூடிய முறைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து நம்மளோட பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்துக்காக ஒரு டிசீஸை கியூர் பண்றதுக்காக பண்ணக்கூடிய முறைகளை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவல்ல பண்ணக்கூடியது. இப்ப என்னன்னா நமக்கு அதிகமா வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய நம்ம நாடி சுத்தி பிராணாயாமா பார்த்திருப்போம். ஸோ நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்றதே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா நம்மளுடைய நாடிஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக 3 தோஷாஸ் இருக்கும். அதாவது வாதம், பித்தம், கபம், இந்த 3மே இருக்கும். அதெல்லாம் அங்கங்க ஓவரா நமக்கு எப்ப அக்குமுலேட் ஆகுதோ அப்ப வந்து டாக்ஸின்ஸ் வந்து நிறைய நச்சுக்கள் சேர ஆரம்பிக்கும். அப்ப அந்த நச்சுக்களை எலிமினேட் பண்றதுக்கும் ஒரு முறைகள்ல தான் நாடி சுத்தி பிராணாயாமா நம்ம பண்றோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அதே தான், அது வந்து நர்வ்ஸ்க்காக நம்ம பண்றோம். அடுத்தது நம்மளுடைய மூட்டுகள், அங்கங்க நம்மளுடைய மூட்டுகள்ல தேவையில்லாத இது பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா மூட்டு வலி இருக்கும், அதாவது ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்ட் பெயின் எப்படி வருதுன்னா ரொம்ப ஓவரா ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிரும், ரொம்ப டைட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்ப அந்த டைட்னஸை வந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்றது, டைட்னஸை ரிலீஸ் பண்றது அப்படின்னா ஒரு ஒரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம பர்டிகுலரா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கணும். அந்த எக்ஸசைஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸை வந்து நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்து நேரா உட்காந்துக்கோங்க, கால்களை நீட்டி. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நேரா உட்காந்துக்கோங்க, அமர்ந்த நிலையில கண்களை மூடி உட்காந்துக்கோங்க. நண்பர்களே, மேடம் கூறுவது போல் அனைவரும் தயவு செய்து உங்களுடைய வீடியோக்களை ஆன் செய்தால் அவர்களும் நீங்கள் பயிற்சி மேற்கொள்வதை பார்த்து அதுக்கு தகுந்த போல் நமக்கு பயிற்சி அளிப்பார்கள். தயவு செய்து அனைவரும் வீடியோவை ஆன் செய்யவும். நன்றி. தொடருங்க மேடம். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டர், ஒரு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. கால்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கால்களை நேரா நீட்டி உட்காந்துக்கோங்க. கால்களை நேரா நீட்டி உங்களுடைய கைகளை பின்னாடி பேக் சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. பேக் சப்போர்ட் கொடுத்து நேரா அமருங்க, உட்காருங்க, அப்படியே நேரா உட்காருங்க. நேரா கண்களை மூடி அப்படி உட்காந்துக்கோங்க. ஒரு 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 நிமிஷம் உங்களுடைய பிரீத்திங்கை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப நான் உங்களை சமணக்கால் போட்டு உட்கார சொல்ல கால்கள் ரெண்டையும் நேரா நீட்டி உட்கார சொல்லியிருக்கேன். நம்ம கால் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து காலை நேரம் நீட்டி உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கோங்க. கால்கள் ரெண்டுமே தளர்வு நிலையில இருக்கணும். கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க, பின்னாடி வச்சு சப்போர்ட் கொடுத்துக்கோங்க உங்களுடைய முதுகுக்காக. உங்களுடைய பிரீத்திங்கை மட்டும் இப்ப கவனிங்க, உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிங்க. எப்படி நீங்க இன்ஹேல் பண்றீங்க அப்படி எப்படி எக்ஸேல் பண்றீங்க அப்படின்ற அந்த பேட்டர்னை மட்டும் கவனிங்க. இப்போ
ஒரு நிமிஷம் உங்களுடைய பிரீத்திங்க மட்டும் கவனிங்க. ஸோ இப்போ மெதுவா கண்களை திறந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கவனம் முழுக்க எங்க இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கால் விரல்கள் மேல மட்டும் கொண்டு போய்க்கோங்க. கால் விரல்கள் கால் விரல்கள்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கவனம் ரைட் சைடு லெக் மேல வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னாலும் 2 லெக்கையுமே இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க சிட்டிங் பொசிஷன்ல இருக்கிறதுனால 2மே பண்ணிக்கலாம். இத நம்ம வந்து அமர்ந்த நிலையில மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம நின்ற நிலையிலும் பண்ணலாம். ஸ்டாண்டிங்லயும் பண்ணலாம், சிட்டிங்லயும் பண்ணலாம். ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது வந்து லூசனிங் ஆசனாஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து சூக்ஷ்ம வியாயமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இல்லையா, அங்கங்க எங்கெல்லாம் மூட்டுகள் இருக்கோ அந்த இடத்துல பிளாக்கேஜஸ் அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல ரொம்ப டைட்னஸ் கிரியேட் ஆகுது. அப்ப டைட்னஸ் கிரியேட் ஆகுறதுனாலதான் நமக்கு ஈஸியா வந்து என்ன ஆகுதுன்னா மூட்டு வலி அதிகமா வருது. ஸோ இப்ப அதனாலதான் என்ன ஆகுதுன்னா இயர்லியராவே நிறைய பேருக்கு இப்போ மூட்டு வலி வர ஆரம்பிக்குது. ஏன்னா அது அந்த இடத்துக்கான ஸ்பெசிபிக்கா அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. முன்னாடி காலங்கள்லாம் வந்து நிறைய வேலைகள் வந்து நம்ம செஞ்சுட்டே இருப்போம். தனியா வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம வேலை செய்ய இது பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து சிட்டிங்லயே நம்ம ஒரே பொசிஷன்லயே செய்யற மாதிரியான வேலைகளா இருக்கு. அதனால எந்த ஒரு ஜாயிண்ட்டுக்குமே கான்சென்ட்ரேட் பண்றதும் கிடையாது. எந்த ஒரு இதுக்குமே அப்படியே பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஒரே நிலையில இருக்கு. அதனால டைட்னஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்ப அதுக்காக நம்ம ஸ்பெசிபிக்கா பண்றது லூசனிங் எக்ஸசைஸ் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப கால் விரல்கள்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கால் விரல்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை நீங்க உள்ள இழுத்துட்டே அப் பண்ணணும். ஸோ இப்படி கால் விரல்கள் மட்டும் இருக்கு இல்லையா, ஸோ இந்த விரல்களை மட்டும் மடிச்சு இப்படி விடணும். அப், அப்புறம் டவுன் பண்ணுவோம் இப்படி. அப்போ என்னன்னா இப்படி பேக்வேர்டா அப்படி மேல வரும்போது மூச்சை உள்ள இழுத்துட்டே மேல வரணும். கீழே இப்படி போகும்போது மூச்சை வெளியில விட்டுட்டே கீழே போகணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இந்த மாதிரி நம்ம இப்ப பண்ண போறோம். நீங்க ரிலாக்ஸ்டா இந்த மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கால் விரல்களுக்காக பண்ண போறீங்க. கால் விரல்களை மட்டும் கவனிச்சுட்டே மூச்சை உள்ள இழுத்துட்டே மேல அப்படி கொண்டு வாங்க விரல்களை. அடுத்தது மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே இப்படி கீழே கொண்டு வாங்க. இது எல்லாமே உங்க ஹெல்த்துக்காக பண்ணக்கூடிய ஒரு முறைகள். இதை நீங்க ரெகுலரா பண்ணலாம் இந்த முறைகளை. ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகள்ல தான் வந்து எல்லா நர்வ்ஸுமே நம்ம நரம்புகளுமே கனெக்ட் ஆகுது. இதை நீங்க பர்டிகுலரா இதை மட்டுமே இந்த எக்ஸசைஸ் மட்டுமே நீங்க ரெகுலரா பண்ணும்போதும் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியும். உங்க பாடி உடம்பு அளவுல உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்ஹேல், எக்ஸேல். மூச்சு உள்ள இழுத்துட்டே மேல அப் கொண்டு வாங்க. மூச்சு வெளியில விட்டுட்டே டவுன் கொண்டு வாங்க. இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Okay, relax. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஃபுல்லாவே உங்களுடைய கணுக்காலுக்கு பண்ண போறோம். கணுக்கால் இருக்கு இல்லையா, ஆங்கிள் ரீஜன். ஆங்கிள வந்து என்ன பண்ணோம்னா இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இப்படி வந்து 2 காலுமே அப் டவுன் ஃபுல்லாவே கணுக்கால் ஃபுல்லாவே நம்ம பண்ண போறோம். இன்ஹேல், கால் 2யும் இப்படி மேல கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி அப் பண்ணுங்க. அப், exhale down. Inhale up. உங்களுக்கு இத பண்ணும்போதே உங்களுக்கான அந்த நர்வ்ஸ் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும்.
So inhale up, exhale down. 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 Inhale, exhale. Inhale, exhale. Inhale, exhale. ஓகே, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணி திரும்பி அகைன் நார்மல் ப்ரீத்திங் பண்ணுங்க. நார்மலா உங்களோட ப்ரீத்திங்கை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்தது தேர்ட் ஒன், உங்களுடைய காலுக்கே அதே சேம் கணுக்காலுக்கே பண்ணக்கூடியது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேஷன் அப்படின்ற ஒன்று பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்டா இருந்து மேலே போகும்போது மூச்சை உள்ள இழுத்துட்டேவும், இப்போ மேல இருந்து இப்படி கீழே வரும்போது மூச்சை வெளியிலையும் விடணும். ஸோ அந்த மாதிரி கவனிங்க, கவனிச்சுட்டே பண்ணுங்க. இது ப்ரீத்திங்கோட பண்ணுனீங்க அப்படின்னா நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு உங்க ஹெல்த் விஷயத்துல. ஸோ இப்படி போகும்போது மூச்சை உள்ள இழுத்துட்டே இப்படி மேலே வாங்க. அடுத்தது இங்க வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு ரவுண்ட் மூச்சை நீங்க உள்ள இழுத்திருப்பீங்க. இப்ப கீழே போகும்போது மூச்சை வெளியில விடணும். இங்க வரும்போது கீழே வெளியில விடணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸேல், இன்ஹேல், மூச்சை உள்ள இழுத்துட்டே மேல வரணும். அண்ட் அப்படியே மூச்சை வெளியில விட்டுட்டே கீழே போகணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரொட்டேஷன் பண்ணணும் கணுக்காலுக்கு மட்டும். ஸோ யாருக்காச்சும் இந்த எக்ஸசைஸ் பண்றதுமே சிரமமா இருக்கு அப்படின்னா லாஸ்டா வந்து எனக்கு சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு பார்க்குறேன், கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 7 ரவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ சேம் அதே இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரிவர்ஸ்ல பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் சேம் அதே பண்ணணும். ஸோ அதே சேம் கீழே இருந்து இப்படி மேலே வரும்போது மூச்சை உள்ள இழுக்கணும். இங்க மேல இருந்து கீழே போகும்போது மூச்சை வெளியில விடணும். ஸ்டார்ட். ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ்ல பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால்கள் ரெண்டையும் தளர்வு நிலையில வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி உங்களுடைய பிரீத்திங் அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு லெக் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மூச்சை உள்ள இழுத்துட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி உங்களுடைய வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்துக்கோங்க. இன்ஹேல் பெண்ட், எக்ஸேல் நீட்டிக்கணும். இப்படி கை ரெண்டையும் கோர்த்துக்கோங்க. நான் ஒரு கையில மொபைல் வச்சிருக்கனால நல்லா அதை பண்ண முடியல. ரெண்டு கையையும் பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி வந்துக்கணும். இன்ஹேல், எக்ஸேல். இன்ஹேல், மூச்சை உள்ள இழுக்கும் போது மடிக்கணும். அடுத்தது மூச்சை வெளியில விடும்போது காலை நேரா நீட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு மட்டும் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட். ஸ்டார்ட். 1 இன்ஹேல், எக்ஸேல் நீட்டிக்கோங்க. இன்ஹேல்,
exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு லெக் எடுத்துக்கோங்க. ரைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் லெக் பண்ணுங்க, லெஃப்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரைட் சைட் பண்ணுங்க. அகைன் இன்ஹேல் பண்ணும்போது காலை மடிச்சுக்கோங்க, எக்ஸேல் பண்ணும்போது காலை நீட்டிக்கோங்க. இன்ஹேல் பெண்ட் யுவர் லெக், எக்ஸேல் ஸ்ட்ரெச் யுவர் லெக். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். மெதுவா பிரீத்திங்கோட மெதுவா பண்ணுங்க. வேகமா பண்ணீங்க அப்படின்னாலும் பெயின் இருக்க மாதிரி இருக்கும். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale. ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பிரீத்திங். நம்ம வந்து பிரீத்திங்ல கான்சென்ட்ரேட் பண்றோம் இந்த ஒரு நிமிஷம். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பிரீத்திங். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கைகளை ரெண்டையும் இப்ப அப்படியே உட்கார்ந்த நிலையிலே இடுப்புல வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளையும் உங்களுடைய இடுப்புல வச்சுக்கோங்க, இடுப்பு மேல வச்சுக்கோங்க. உட்காந்துட்டே இடுப்புல வச்சுட்டு இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்வர்ட்ல இருந்து இப்படி மேல இப்படி பேக் போகும்போது மூச்சை உள்ள இழுத்துட்டே இப்படி போகணும். திரும்பி இந்த பேக்ல இருந்து இப்படி ஃபார்வர்ட் வரும்போது மூச்சை வெளியில விடணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹிப் ரொட்டேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ நின்னுட்டே வந்து பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹிப் ரொட்டேஷன். இன்ஹேல், ஃபுல்லா கம்ப்ளீட்டா இப்படி வந்து ஃபுல்லா ஒரு ஹிப் ரொட்டேஷன். உங்களோட ஹிப்பு மட்டும், இடுப்பு மட்டும் இப்படி ரொட்டேட் ஆகுறத நீங்க இப்ப ஃபீல் பண்ணுங்க. ஸோ மூச்சு உள்ள இழுத்துட்டே இப்படி ஹிப் ரொட்டேஷன் மெதுவா பண்ணுங்க. இதுல பிரீத்திங்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கிளாக் வைஸ் 7 கவுண்ட்ஸ் பண்ண போறோம், ஆன்டி கிளாக் வைஸ் 7 கவுண்ட்ஸ் வந்து பண்ண போறோம். ஸ்டார்ட். 1 2 3. நல்லா இப்படி பேக் போங்க. இந்த மாதிரி இப்படி வரலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம இப்படி பண்ணலாம். முன்னாடி காலங்கள்லாம் இப்படி மாவு வந்து நம்ம ஆட்டுவாங்க இல்லையா, ஸோ அது உரல்ல நமக்கு இப்படி மாவு ஆட்டுவோம் வாங்கல. ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து இப்படி முன்னாடி எல்லாம் ஆட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹிப்புக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறோம். 3 4 5 6 7. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல போகணும். இடுப்புக்கு மட்டும் ரிவர்ஸ் போகணும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது ஹிப் ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட். பிரீத்திங்கோட பண்ணுங்க, ரிவர்ஸ்ல பண்ணுங்க. அப்படியே கழுத்தை இது பண்ண வேணாம், ஹிப்பு மட்டும் ரொட்டேட் ஆகணும். ஒன் 2 3 4 5 6 7. Okay, relax. Relax. Close your eyes. Relax. காலை நீட்டியே உட்காந்துக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கால் உங்களுக்கு எந்த போஸ்டர் கம்ஃபர்டபுளோ காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, நீட்டிக்கோங்க. இல்ல எனக்கு காலை ரொம்ப நேரமே நீட்டிட்டே இருக்க சிரமமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு யாராச்சும் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா காலை சமணக்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. கம்ஃபர்டபுளா சமணக்கால் போட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸ்பைன் வந்து உங்களுடைய முதுகு தண்டு வந்து நேரா இருக்கணும். முதுகு தண்டு வடம் நேரா இருக்கணும். நேரா இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணக்கூடிய பிரீத்திங்ல என்னன்னா ஹேண்ட் கிளென்ச்சிங் அப்படின்றது நம்ம பண்ணுவோம். ஹேண்ட் கிளென்ச்சிங் அப்படின்றப்போ கைக்கு இப்படி பண்ண போறோம். ஸோ கையை வந்து இப்படி உங்களுக்கு நேரா ஷோல்டர் லெவலுக்கு நேரா நீட்டிட்டு இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்ஹேல் வந்து ஓப்பன், மூச்சை உள்ள இழுக்கும் போது ஓப்பன்ல இருக்கணும், மூச்சை வெளில விடும்போது க்ளோஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி தான் பண்ண போறோம். ரெண்டு கையையும் நேரா நீட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நேரா ரெண்டு கைகளையும் நீட்டிக்கோங்க. மூச்சை உள்ள இழுத்துட்டே ஓப்பன் பண்ணுங்க, மூச்சை வெளில விடும்போது க்ளோஸ் பண்ணுங்க. இன்ஹேல் ஓப்பன், எக்ஸேல் க்ளோஸ், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். இந்த மாதிரி ரெண்டு கைகளை நேரா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா பிரிஸ்கா பண்ணுங்க, ஆக்டிவா பண்ணுங்க. ஸோ அப்பதான் நமக்கு நம்ம ஹேண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய நர்வ்ஸையும் சரி ஜாயின்ஸையும் ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்றத நினைச்சு நம்ம பண்ணுங்க. ஆக்டிவா பண்ணுங்க. ஸ்டார்ட். இன்ஹேல் ஓப்பன், எக்ஸேல் க்ளோஸ், இன்ஹேல் ஓப்பன், எக்ஸேல் க்ளோஸ், இன்ஹேல் ஓப்பன், எக்ஸேல் க்ளோஸ், இன்ஹேல் ஓப்பன், எக்ஸேல் க்ளோஸ், இன்ஹேல் எக்ஸேல், inhale exhale, inhale exhale, inhale exhale. Okay, relax பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹேண்ட்ல அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ண போறோம். மூவ்மெண்ட்ஸ். ஸோ இதே சேம் கையை மேல வச்சுட்டு அப் பண்ணுங்க, கீழே வரும்போது டவுன் பண்ணணும். அப் டவுன். அப் பண்ணும்போது இன்ஹேல், மூச்சை உள்ள இழுத்துட்டே மேல கொண்டு போகணும், அப் பண்ணணும், மூச்சை வெளில விட்டு கீழே கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடியது வந்து என்னன்னா ரெஸ்ட்டுக்காக பண்றோம். வாட்ச் கட்டுவோம் இல்லையா, வாட்ச் கட்டுற அந்த இடத்துல நம்ம பண்ண போறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய முட்டு, வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மணிக்கட்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மணிக்கட்டு மூட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்ப மூச்சை உள்ள இழுத்துட்டே அப், மூச்சை வெளியில விட்டுட்டு டவுன், அப் டவுன். ஓகேங்களா? கையை இப்படி நேரா நீட்டிக்கோங்க, இப்படி வச்சுக்க வேணாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இப்படி கிட்ட வச்சு சொல்றேன். நீங்க நல்லா நேரா நீட்டி இப்படி பண்ணுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், கீழே கொண்டு வந்துக்கோங்க, டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். ரெண்டு கையிலுமே வச்சு பண்ணுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Okay, relax பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரொட்டேஷன் வந்து பண்ண போறோம். சேம் இதே மாதிரி கையை நேர நீட்டிக்கிட்டு இந்த மாதிரியான கிளாக் வைஸ் நீங்க உங்களுடைய ஃபுல் ஷோல்டரும் கை ஆடக்கூடாது. உங்களுடைய இந்த மணிக்கட்டு ரீஜன் மட்டும்தான் வரணும். இதை மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்ம இதுக்காக மட்டும்தான் இப்ப பண்ணறோம். ஸோ இப்படி கிளாக் வைஸ்ல இப்படி போகணும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்வர்ட்ல இருந்து இப்படி மேல பேக் இப்படி போகும்போது இன்ஹேலும், இப்படி மேல இருந்து இப்படி கீழே வரும்போது எக்ஸேலும் பண்ணணும்னு. ஸோ இன்ஹேல், இப்படி வரும்போது எக்ஸேல், இப்படி கம்ப்ளீட்டா வரும் ரவுண்டு. இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். கிளாக் வைஸ், அப்புறம் ரிவர்ஸ்ல, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். கையை நேரா நீட்டிக்கோங்க, இதே பண்ணுவோம். ஸோ கிளாக் வைஸ் பண்ணலாம். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7. ஃபுல்லா இப்படி சுத்தக்கூடாது. இப்படி நீங்க அப்படி ஆராத்தி எடுக்கிற மாதிரி சுத்துவோல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி கம்ப்ளீட்டா இப்படி சுத்தணும். இந்த மாதிரி இதை நீங்க வீட்டுல இருக்கும் போதுமே நீங்க வந்து தனியாவே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கண்டிப்பா இப்ப இருக்க நம்ம பண்ணிதான் ஆகணும். ஸோ இதெல்லாம் ஜாயிண்ட்டுக்காக நம்ம பண்றோம்.
அடுத்தது இப்படி ரிவர்ஸ் வாங்க. ஸ்டார்ட் 1 2 3 4 5 6 7. Okay, relax. Close your eyes. கண்ணை மூடிக்கோங்க. Relax. Observe your breathing. Concentrate on your breathing. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா எல்போக்காக பண்ண போறோம். இந்த எல்போ இருக்கு இல்லையா, இங்க எல்போ ஜாயிண்ட்டுக்காக பண்ணக்கூடியது. இதே மாதிரி கையை நேரம் நீட்டிட்டு இன்ஹேல், இப்படி இன்ஹேல் கையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். மூச்சு இன்ஹேல் எக்ஸேல், inhale exhale, inhale exhale, inhale exhale, inhale exhale, inhale exhale, inhale exhale, inhale exhale. Okay, relax. நெக்ஸ்ட் இந்த மாதிரியான அடுத்தது ஷோல்டருக்கு நம்ம வர போறோம். ஷோல்டர் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பண்ண போறோம். ஷோல்டர் ரெண்டு கையையும் இப்படி நேரா தலைக்கு நேரா இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க. அப் பண்றோம். ஸோ அப், ரெண்டு கையையும் வச்சுக்கோங்க. ஷோல்டர்லயே இந்த மாதிரி வச்சுட்டு அப் டவுன் இது பண்றோம். ஸோ அப் பண்ணும்போது எப்படின்னா மூச்சை உள்ள இழுத்துட்டே அப் பண்ணணும், மூச்சை வெளியில விடும்போது டவுன் பண்ணும். இன்ஹேல் அப், exhale down, inhale up, 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 exhale down. ஓகே, அப்படியே கையை அப்படியே ஷோல்டர்லயே வச்சு கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி அப்சர்வ் பண்ணுங்க உங்களுடைய பிரீத்திங்கை. ஷோல்டர் மேலே இப்படி கை வச்சுட்டு உங்க பிரீத்திங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப் அண்ட் டவுன் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ண போறோம். ஷோல்டர் ரொட்டேஷன் பண்றோம். ஷோல்டர் கிரிடலுக்காக பண்ணக்கூடியது. கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ண போறோம். இப்படி வந்து ஃபுல்லாவே இப்படி இப்படி ஃபார்வர்ட் வரும்போது மூச்சை வெளியில விடுவோம். ஸோ இப்படி இங்க ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி பேக் போகும்போது மூச்சை உள்ள இழுத்துட்டே போகணும். பேக் போய் இப்படி ஃப்ரண்ட் வரும்போது மூச்சை வெளியில விடணும். ஓகேங்களா, இங்க வரைக்கும் வெளியில விட்டுட்டோம், திரும்பி மூச்சை உள்ள இழுக்கிறோம், திரும்பியும் மூச்சை இங்க இருந்து வெளியில விடுறோம். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் 1 ரவுண்டு. ஸோ ரெண்டு ஷோல்டருக்குமே நீங்க பண்ணுங்க, ரெண்டு ஷோல்டருமே பண்ணுங்க. நான் ஒரு கையில மொபைல் வச்சிருக்கிறதுனால நான் இப்படி பண்றேன். ஸோ ரெண்டு ஷோல்டருமே பண்ணலாம். ஸ்டார்ட் கிளாக் வைஸ் மெதுவா பண்ணுங்க. 1 2 3 4, ஸ்லோவா பண்ணுங்க. 5 6 7. ஒரு செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது ரிவர்ஸ்ல பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் ரிவர்ஸ். 1 அப்படியே இப்போ அப்படி வச்சிருக்கீங்க, இப்போ இப்படி ரிவர்ஸ் போங்க. 1 2 3 4 5 6
7. ஓகே, ரிலாக்ஸ். கையை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல வச்சுக்கோங்க. கையை கீழே வச்சுக்கலாம், கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 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 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி. நெக்ஸ்ட் வந்து நெக்குக்காக பண்ணக்கூடியது, கழுத்துக்காக பண்ணக்கூடியது. கழுத்து என்ன பண்ணலாம்னா, இதுல ஒரு ஒரு சின்ன கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்கு. யாருக்காச்சும் நெக் பெயின் இருக்கு, அதாவது கழுத்து வலி, கழுத்து வலினா நாங்க சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஸ்பாண்டிலைசிஸ் அந்த மாதிரி நாங்க சொல்லுவோம் எங்களோட இதுல. ஸோ அந்த மாதிரி யாருக்காச்சும் இருக்கு அப்படின்னா பண்ண வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப ஹை பிபி இருக்கு, பிளட் ப்ரெஷர் எனக்கு இருக்கு, பிபி இருக்கு அப்படின்றவங்க இப்ப வந்து பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்க வீட்ல இருந்து பண்ணும்போது மேபி ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகுறதுக்கும் இருக்கு. அதனால அவங்க வந்து ரிலாக்ஸ்டா கவனிக்க மட்டும் செய்யுங்க. எதுவும் பிரச்சனை இல்லை, கழுத்து ரிலேட்டடாவோ பிபி ரிலேட்டடாவோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இப்ப நான் பண்ற மாதிரி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும்னா, சேம் மூச்சை வந்து உள்ள இழுத்துட்டு கழுத்தை நல்லா அப் பண்ணணும். அடுத்தது மூச்சை வெளியில விடும்போது நல்லா டவுன் பண்ணணும். சேம் அப் டவுன், இப்படி ஃபுல்லா. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது உங்களுடைய நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். உங்களுடைய முதுகுல இருந்து அந்த நர்வ்ஸ் எல்லாமே நிறைய இப்படி ஸ்ட்ரெச் ஆகுறது தெரியும். அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆன அந்த பெயின் எல்லாமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ சேம் பண்ணுவோம். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல், மூச்சு உள்ள இழுத்து அப் பண்ணுங்க. எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், exhale down. Inhale up, 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 exhale down. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல உங்களுடைய பிரீத்திங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரொட்டேஷன், நெக் ரொட்டேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபைனலா வந்து நெக் ரொட்டேஷன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா கிளாக் வைஸ் நம்ம சேம் ஃபார்வர்ட்ல இருந்து பேக்வர்ட் போகும்போது இன்ஹேலும், பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரும்போது எக்ஸேலும் பண்ணும். ஸோ 1 ரவுண்ட் வந்து ஃபுல்லா மூச்சை உள்ள இழுத்துட்டே வரணும். இங்க வந்தோடனே ஹோல்ட் ஆகும். அடுத்தது மூச்சை வெளியில விட்டுட்டு ஃபார்வர்ட் வரணும். இதுதான் ஒரு ரவுண்ட். வந்து நம்ம இது வந்து 3 ரவுண்ட்ஸ் மட்டும் பண்ணுவோம். இது ரொம்ப ரவுண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா இது கிடினஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க இப்ப வீட்ல இருக்கிறதுனால தெரியல. ஸோ ஒரு கிளினிக்லயோ யோகா சென்டர்லயோ பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ண முடியும். அதனால 3 ரவுண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க. யாருக்காச்சும் கம்ஃபர்டபுளா இல்ல, அந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் சொன்னவங்க இருக்கு அப்படின்னா இவங்க பண்ண வேண்டாம் இது. ஏன் அப்படின்னா இப்போ எதுவும் நமக்கு தெரிலனாலும் ஆஃப்டர் நமக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஏதாச்சும் ஒரு கிடினஸ் தெரியற மாதிரி இருக்கும். அதனால இப்ப அதை பண்ண வேண்டாம். அவங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க வேண்டாம். ரிலாக்ஸா கவனிக்க மட்டும் செய்யலாம். இன்ஹேல், எக்ஸேல். ஸ்டார்ட் கிளாக் வைஸ் ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி ரிவர்ஸ்ல பண்ணுங்க. அப்படியே ஸ்டார்ட் 1, 2,
3. Relaxed. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. ரிலாக்ஸ்ட். உங்களுடைய இப்ப கைகளை வந்து பைரவ முத்ராலையும் பைரவி முத்ராலையும் வச்சுக்கலாம். பைரவி முத்ரா அப்படின்னா பெண்களுக்கானது, பைரவ முத்ரா அப்படின்னா ஆண்களுக்கானது. ஸோ இப்ப பைரவ அப்படின்னா ஆண்களுக்கான முத்ராவா, நம்மளுடைய லெஃப்ட் உள்ளங்கை மேல ரைட் உள்ளங்கை வச்சிருக்கணும். ரைட் உள்ளங்கை மேல இருக்கணும். எஸ், கரெக்ட். அழகுதுரை சார், நீங்க கரெக்டா தான் வைக்கிறீங்க. இப்படி வைக்கணும், மேல பார்த்து வைக்கணும். உங்களுடைய உள்ளங்கை இந்த மாதிரி மேல அப்வர்டா இருக்கணும், மேல இந்த மாதிரி இருக்கணும். கீழே உங்களுடைய லோவர் அப்டமன்ல வச்சுக்கோங்க. கீழே லோவர் அப்டமன்ல உங்களுடைய கீழே உங்க மடியில வச்சு போலையா, அந்த மாதிரி மடியில வச்சுக்கோங்க. ஆனா உங்களுடைய உள்ளங்கை மேல மேல பார்த்த மாதிரி இருக்கணும், வால் பார்த்த மாதிரி இருக்கணும். ரைட் உள்ளங்கை தான் மேல இருக்கணும் ஆண்களுக்கு. இதே பெண்களா இருந்தா உங்களுடைய வலது உள்ளங்கை மேல இடது கைய வைக்கணும். அந்த இடது உள்ளங்கை மேல பார்த்து இருக்கணும். அப்படி வச்சு கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி உங்களுடைய பிரீத்திங்கை மட்டும் கவனிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ்டா இப்போ உங்க கைகள் இரண்டையும் நமஸ்கார முத்ரால வச்சுக்கோங்க. நமஸ்காரம் பண்ற மாதிரி உங்களுடைய செஸ்ட் கிட்ட கரெக்டா வச்சுக்கோங்க. நெக்கு கிட்ட கொண்டு போகாம இங்க வைக்காம உங்களுடைய செஸ்ட், ஹார்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஹிருதயம் இருக்க இடத்துலதான் நம்ம வந்து நமஸ்கார முத்ரா வைக்கணும். ஸோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நல்லா டீப்பா மூச்சை உள்ள இழுத்துட்டு வெளில விடும்போது ஓம் சொல்லலாம். 3 ரவுண்ட் வந்து நம்ம ஓம்காரா வந்து சாண்ட் பண்ண போறோம். இன்ஹேல், எக்ஸேல், ஸ்லோலி சாண்ட் ஓம்காரா. Again, inhale deeply, exhale slowly, chant Omkara. Second round. Again, third round. Inhale deeply, exhale slowly, chant Omkara. ஓகே, இப்ப உங்க கைகள் இரண்டையும் மெதுவா பின்னாடி கட்டி மெதுவா ஃபார்வர்ட், மெதுவா கீழே குனிஞ்சு உங்களுடைய நெத்தி தரையை தொடுற மாதிரி கீழே பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபார்வர்டா. இப்ப மெதுவா எழுந்து உங்க கைகள் இரண்டையும் உரசி உங்களுடைய கண்களுக்கு வைங்க. எழுந்து அடுத்தது இரண்டாவது முறை உங்க கைகள் இரண்டையும் உரசி உங்களுடைய ஷோல்டர், உங்களுடைய செஸ்ட் அண்ட் வயிறு பகுதிக்கு வைங்க, உரசி. அடுத்தது மூன்றாவது முறையா உங்க கைகளை உரசி உங்களுடைய தொடை பகுதி, முட்டி, உள்ளங்கால்களுக்கு வைங்க மெதுவா. இப்போ உங்க 2 உள்ளங்கையையும் கண்ணை 3 தடவை சிமிட்டிட்டு உள்ள நல்ல உள்ளங்கைகள் இரண்டையும் உற்று பாருங்க. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்க. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நினைச்சிட்டே பாருங்க 30 செகண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் டுடே செஷன். நெக்ஸ்ட் வீக் நம்ம அடுத்து பண்ணும்போது ஐஸ்க்கான ஐ எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா இது ஜஸ்ட் லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பார்ட்ஸா பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கண்களுக்கான பயிற்சி வந்து இருக்கு. யோகாலேயே கண்களுக்கான பயிற்சி இருக்கு.
ஸோ அது நம்ம அடுத்து வரக்கூடிய அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம எப்பயாச்சும் நம்ம ஐ எக்ஸசைஸ் வந்து பண்ணுவோம், கத்துப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். மேடம், சாட் பாக்ஸ்ல என் புவனேஸ்வரி மேடம் தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரில இருந்து வராங்க. நீங்க இன்னைக்கு நல்லா செஞ்சு காமிச்சீங்க. சிட்டிங் போஸ்டர்ல சீரிய பயிற்சிகளை நல்லா செஞ்சு காமிச்சீங்க. யோகானா நம்ம என்னன்னு சொன்னீங்க. மூச்சு தியானம் கிடையாது, கிளீன்சிங்கு, ஆசனம், பிராணாயாமா, மூச்சு பயிற்சி, முத்திரை, தியானம், கிளீன்சிங், ஆசனா, தியானம், அதாவது மூச்சு பயிற்சி, முத்திரை, பந்தா, தியானம், இதெல்லாம் சேர்ந்தது தான் யோகான்னு சொன்னீங்க. அடுத்ததாக சுவாசத்துல கவனம் வைக்க சொல்லி நீங்க வந்து இன்றைக்கு வந்து ஆசனங்களை பத்தி சொன்னீங்க. அதாவது நமக்கு வந்து நாடி சுத்தில வந்து பிராணாயாமா வந்து நெர்வ்ஸுக்கு வரும். இதுல வந்து மூட்டுகளுக்கு, ஜாயின்ஸ் பெயினுக்கு ரிலீஸ் பண்றதுக்காக இன்றைக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க சிறப்பான முறையில. அதுல வந்து கை காலுக்கு, மூட்டுக்கு, எல்போஸுக்கு, ஷோல்டர் ரொட்டேஷனுக்கு, நெக்கு எக்ஸசைஸு, அடுத்தது லேடிஸுக்கு பைரவி முத்ரா, ஜென்ஸுக்கு பைரவி முத்ரா, லேடிஸுக்கு, ஜென்ஸுக்கு வந்து பைரவ முத்ரா, இதெல்லாம் மிகச்சிறந்த முறையில் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் கையை உயர்த்தினால் நான் கோஹோஸ்ட் கொடுக்கிறேன். ஒவ்வொருவராக கையை உயர்த்தலாம். மேடம் டாக்டர் சண்முக பிரியா மேடம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், யோகா ஸ்பெஷலிஸ்ட், அன்னை மெடிக்கல் காலேஜ் கும்பகோணத்திலிருந்து அவங்க இன்னைக்கு உரையாற்றுறாங்க. அவங்களோட உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம், உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். நீங்க ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் சொல்லலாம் யோகாவை பத்தி. கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர்ஸ், நீங்கள் முன் வாருங்கள், உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். ஒரு சில சந்தேகங்களை மேடமிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நல்லா பயிற்சிகள் நல்லா கொடுத்தாங்க மேடம். அடுத்தது முன்வாருங்கள் ஒவ்வொருத்தரும். நீங்க கையை ஊற்றினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மேடம் மாஸ்டர் என் புவனேஸ்வரி மேடம் அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து வராங்க. மேடம் கையை உயர்த்துள்ளார்கள், அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து எஸ் பார்வதி மேடம் கையை உயர்த்துள்ளார்கள். நான் ஒவ்வொருத்தராக அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்கள் தொடரலாம். மேடம், நீங்கள் டாக்டர் சண்முக பிரியா மேடம் பேசுங்க மேடம். நன்றி. நன்றி சார். சண்முக பிரியா மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். பாலா சாருக்கும் வணக்கம். என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க வர எல்லா வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து இந்த யோகா கிளாஸ்ல எல்லாமே ரொம்ப புரியுது. அதாவது சின்ன பசங்க கூட அழகா செஞ்சிடுங்க. அவ்வளோ அழகா சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மேடம். இந்த கிளாஸ் வந்தாலே ஏதோ ஒரு ஆர்வமா இருக்குது மேடம். நீங்க வந்துடுறீங்க, நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின் போது மனசு மகிழ்ச்சியா இருக்குது. அன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை சொல்லி கொடுக்க போறீங்க, அது ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுல வந்து ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் வந்து நீங்க சொல்லி கொடுத்து அவ்வளோ ஈஸியா இருக்குது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் நல்லா சொல்லி கொடுக்குறீங்க. அது எப்படி சின்ன பசங்க கூட அவ்வளவு அழகா செய்கிறோம். நாங்களாம் ரொம்ப அழகா செய்யறோம் மிஸ். அதனால ரொம்ப நல்லா உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேடம். இதே மாதிரி எல்லா வாரங்களையும் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. நாங்களும் அந்த டெய்லி ரெகுலரா செய்யறோம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்களே, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நன்றி. உண்மையாலுமே டாக்டர் சண்முக பிரியா மேடம் வந்து காலத்தால வந்து சிரமம் பார்க்காம வந்து நமக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் ஒவ்வொரு வாரம் கேட்கும் போதும் அவங்களே முன் வராங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேடம். அடுத்ததாக சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். எனக்கு அந்த கலைவாணன் கதிரேசன் நம்பரை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த கேப் பத்தி கொஞ்சம் விசாரிச்சு நான் தெரிஞ்சுக்குவேன். அது கொஞ்சம் வாங்கி சொல்றேன் மேடம். சொல்றேன், ஷூரா சொல்றேன் மேடம். அது நீங்க சொல்றீங்க அப்புறம் மறந்துறீங்க. இல்ல இப்ப குறிப்பு எடுத்துக்கிட்டேன் நானு. உங்களுக்கு நான் அவர் நம்பர் மட்டும் எனக்கு இதுல ஃபார்வர்ட் பண்ணுங்களா? நான் சார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இந்த உங்க வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல மேடம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி மேடம். ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்க மேடம். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். அடுத்ததாக மாஸ்டர் திருமதி பார்வதி மேடம் கையை உயர்த்தினார்கள்.
அவர்களுக்கு நான் அட்மிட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம் அவர்கள் திருநெல்வேலியிலேருந்து வராங்க. அவங்களும் மேடம் ரெகுலராக அட்டன் பண்ணுறாங்க. மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம், நீங்கள் பேசலாம் மேடம். நான் அட்மிட் கொடுக்குறேன் மேடம். மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம் திருநெல்வேலியிலேருந்து வராங்க. தொடருங்க மேடம். அட்மிட் கொடுத்துள்ளேன் மேடம். வணக்கம் மேடம். சகோதரி அம்மன் வணக்கம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஓகே. அந்த மேடம் சொன்னதுதான், வாரம் வெள்ளிக்கிழமை வர்றீங்க, ஒவ்வொரு பயிற்சியா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இன்னைக்கு கை கழுத்து முட்டுக்கு சொன்ன பயிற்சி ரொம்ப எளிமையா இருந்தது. அவங்க நம்மளே நீங்க சொன்னோன்னு செய்யற மாதிரி எளிமையான பயிற்சி தான் கொடுத்தீங்க. ஒரு முறை மூச்சு உள்வாங்கணும், ஒரு முறை வெளியே விடணும். அதை ஃபாலோ அப்புறம் மணிக்கட்டுக்கெல்லாம் நல்லா சொன்னீங்க. அப்போ இது வந்து இந்த ஷோல்டர் பண்ணையில முதுகுக்கும் சேர்ந்து வலி எல்லாம் குறையுமா மேடம்? எல்லாமே குறையும் மேம். இது வந்து காமனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளுக்குமே காமனா நம்ம பண்றோம். ஸோ நமக்கு சரி, இது காலையில மட்டும்தான் பண்ணலாமா, நைட்டு பண்ணலாமா? நேரமும் பண்ணலாம். நீங்க காலையிலயும் பண்ணலாம், ஈவினிங்கும் நீங்க பண்ணலாம். இது பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணலாம். பண்ணலாம். அதான் கேட்டேன். ஆனா நீங்க அவங்க ரொம்ப பயிற்சி எளிமையா இருந்துச்சுமா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி லேசா தான் இருந்தது. சரி, நல்லா வாரம் வந்து நீங்களும் விடாமுயற்சி எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, நாங்களும் கத்துக்கிறோம்மா. எங்களுக்கும் இப்பதான் உங்கள்கிட்ட கத்துக்கிறது கிடைச்சிருக்கு எங்களுக்கு பாக்கியம். நீங்களும் உங்க வேலை விட்டுட்டு காலையில 1 மணி நேரம் வெள்ளிக்கிழமை வந்துடுறீங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் என்ன கத்துக் கொடுங்க இதை பத்தி நாடிட்டு. யோகா நாங்க போய் வெளியே போய் கத்துக்க முடியாது, நீங்க சொல்லி கொடுக்க போய் வீட்லயே கத்துக்கிறோம். அதனால ரொம்ப நன்றிம்மா, உங்க நேரத்தை வரைக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எளிமையா இருக்கு உங்க பயிற்சி வந்து, நாங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு முறை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கு. அப்போ உடலுக்கும் மனசுக்கும் அந்த பண்ணையில கொஞ்சம் எங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது. உங்க கிளாஸ் அட்டன் பண்ணவே சந்தோஷமா இருக்குமா. பயிற்சியை மேலும் தொடருங்க, நாங்களும் தொடருறோம். வாய்ப்பு இருக்கையில ஒவ்வொரு வாரம் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கம்மா. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அன்னைக்கு சொன்னா சார்ட்ட ஒரு நாள் வாங்கிட்டு நாங்க உங்கள்கிட்ட எதுவும் தேவைன்னா கேட்டுக்கிறோம்மா. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். சரி, நீங்க கும்பகோணத்துல அங்கேயும் தியானம் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? தியான மாஸ்டர் MBBS காலேஜ் ஆக்சுவலா நாங்க யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லி இங்க டாக்டர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்லி அங்கேயும் சொல்லி கொடுக்குறேன். உங்க முயற்சி நல்ல முயற்சிமா. எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததுல ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பள்ளியப்பன் சாருக்கு நன்றி. உங்களை வரவழைச்சு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வாரம் வர்றீங்க, நாங்களும் இதில் தொடர்ந்து முயற்சி பண்ணி வந்துகிட்டு இருக்கோம்மா. சரி, அப்போ காலை சாயங்காலம் ஈவினிங்கும் பண்ணலாம். எவ்வளவு நேரம் எடுக்கலாம் மேடம்? ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாமா, 1/2 மணி நேரம் எடுக்கலாம்? நீங்க பொறுமையா நீங்க ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்க மேம். இதுக்காக ஒரு 1/2 மணி நேரம்னு ஒதுக்குங்க. இதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாடி பிராணாயாமா வந்து பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு நாடி பிராணாயாமா அதை பண்ணிருங்க. பிராணாயாமான்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அதை பண்ணுங்க. ஸோ 1/2 மணி நேரம் நீங்க பண்ணலாம். இதை சரி, நேரம் இருக்கையில பண்ணிக்கலாம். நீங்க பண்ணையில காலையில பண்றோம், இல்லை ஈவினிங் பண்ணிட்டு நேரம் இருக்கையில பண்ணலாம். சரிங்கப்பா, ரொம்ப நன்றி. அது மீண்டும் நன்றி. எளிமையா எங்களுக்கு புரிஞ்சுதுமா. ரொம்ப சிரமம் இல்லாம செய்ய முடியும். தேங்க்யூ. அதுக்கும் நீங்க நல்லா பிராக்டிஸ் கொடுக்கீங்க. உங்க நேரடியா ஒரு கைடு கொடுக்குறீங்க. நாங்க 2 கையும் சேர்த்து செய்யணும்னு சொன்னீங்க. ஓகேம்மா. அப்ப எப்பயும் செய்யணும், 2 இதுவும் சேர்த்து தான் செய்யணும். 2 சொல்ற 2க்கு மட்டும். ஆமா, நீங்க தனித்தனியாவும் பண்ணலாம், சேர்த்தும் பண்ணலாம். 2 கை தனித்தனியா ஒரு கையா பண்ணிட்டும் பண்ணலாம். இல்லனா 2 கையும் சேர்த்தும் பண்ணலாம். அதுதான் கேட்டேன். ஒண்ணாவும் பண்ணிக்கலாம்ல. நீங்க டைம் இதுக்காகன்னு ஸ்பெண்ட் பண்ணி பண்றீங்க அப்படின்னா ஒரு கால் ஒரு கையா பண்ணிட்டே வரலாம். இல்ல டைம் எனக்கு கம்மியா இருக்கு, எனக்காக பண்ண டைம் பத்தல, எனக்காக ஒதுக்க டைம் இல்ல அப்படின்றப்போ நீங்க 2 காலாவும் சேர்த்து 2 கால் 2 கை அப்படி சேர்த்தும் பண்ணிட்டே வரலாம். சரி, இல்ல ஒண்ணா பொறுமையாவும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப தெளிவா பதில் சொன்னதுக்கு நன்றிம்மா. கேட்டதுக்கு பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஓகேம்மா. அடுத்த வாரம் வாங்க, நாங்க பயிற்சி மேற்கொள்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்துருங்க, கிளாஸ் அட்டன் பண்ணிடுறோம். டெய்லி வர்றோம், எல்லா கிளாஸுக்கும் வர்றோம். உங்க கிளாஸ் மிஸ் பண்ணாம வந்துடுறோம். கண்டிப்பா. ஒரு ஊக்கம் தான் நீங்க கொடுக்கறது. எங்களுக்கும் ஒரு பயிற்சியில மீண்டும் பண்ண சொல்லும், நீங்க சொல்லி கொடுக்கணும். ஷியோர். ஓகே, நன்றிங்கப்பா.
நன்றி மாஸ்டர் திருமதி எஸ் பார்வதி மேடம் அவர்களே. அடுத்ததாக மாஸ்டர் திரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கு கையை உயர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு அன்மியூட் கொடுக்கிறேன். சார் ஒரு நிமிஷம் சார். அவங்க மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவங்க செல் நம்பர் கேட்டாங்க. நான் குறிச்சுக்கிட்டேன். அவங்ககிட்ட கொடுத்துட்டா சார்? தாராளமா கொடுங்க சார். இப்பயே அறிவிக்கிறேன். இப்பயே அறிவிச்சிடறேன். மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்களே, சாருடைய செல் நம்பர் குறிச்சிங்க. 9842687555. 5 திரும்பி சொல்லுங்க. 984268755. இன்னொரு தாட்டி சொல்றேங்க. 9842687555. மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்களே கேட்டீங்க, கொடுத்துட்டேன் மேடம். நோட் தேங்க்யூ பண்ணீங்க. சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். இப்பொழுது பிறகு மத்தியான நேரம் கீழே எனக்கு சண்முகப்பிரியா மேம் கொஞ்சம் நம்பர் சென்ட் பண்ணுங்க சார். வாட்ஸ்அப்ல எனக்கு தெரியும். சண்முகப்பிரியா மேடம் முக்கிய நம்பர் சொல்றேன் மேடம். குறிச்சிங்க மேடம். அது எல்லாருக்கும் பயனுடையதா இருக்கும். ஒரு செகண்ட். உங்க அனுமதியோட வாங்கிக்கிறோம் மேம். தொந்தரவு பண்ண மாட்டோம். எப்பயாவது சொல்றோம். மேடம் டாக்டர் சண்முகப்பிரியா மேடம் மேடம் நம்பர் கேக்குறாங்க, கொடுக்குறேன் மேடம். உங்க நம்பரு டாக்டர் சண்முகப்பிரியா மேடம், உங்க நம்பர் கொடுக்குறேன் மேடம் அவங்களுக்கு. நான் கொடுக்குறேன். இப்ப மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். அவருக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். சார் நீங்க தொடருங்க சார். ஐயா காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் சார். மேடம் காலை வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஓகே மேடம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து எங்களுக்கு நல்ல வெள்ளிக்கிழமை வந்துட்டு இருக்கு மேடம். இன்னைக்கு வரைக்கும். அதாவது போன வாரம் வந்து நாடி சுத்தி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க மேடம். இன்னைக்கு வந்து லூசனிங் எக்ஸசைஸ், அதாவது டாப் டு பாட்டம் ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்டுக்கும் அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்க மேடம். ஓகே, ரியலி சூப்பர் மேடம். அதாவது நீங்க ஏற்கனவே நாங்கள் செஞ்சுட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தது மேடம். பட் இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து நம்மளால கண்டினியூ இல்லாம இன்னைக்கு செய்யவும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஃப்ரீயா இருக்கு. அந்த ஜாயிண்ட் எல்லாம் அதாவது இப்பதான் பிடிக்குது மேடம். போய் செய்ய அது ரிலாக்ஸ் ஆகுது. இது வந்து என்னன்னா இதெல்லாம் டெய்லி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்ஸ் தாட் வருது மேடம். அதோட மட்டும் இதையும் நான் கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். அதாவது மேடம் இப்ப வந்து என்ன சொல்லணும்னா, இப்ப நீங்க உட்காந்து சில போர்ஷன்லாம் கால் நீட்டிட்டு பண்ண சொல்றீங்க, சில உட்காந்து சொல்றீங்க. இது நின்றுட்டு பண்ணா இன்னும் எனக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். நின்றுட்டு பண்ணலாமா எல்லாமே? தாராளமா இது நின்னுட்டே பண்ணலாம் சார். ஏன்னா எல்லாரும் இப்ப நம்ம சிட்டிங் போஸ்டர்ல நீங்க தியானம் நிலையில இருந்தீங்களா, அதனாலதான் சரி அப்படியே நான் அவங்கள பண்ண சொன்னேன். இத ஸ்டாண்டிங்ல பண்ணா இன்னும் நல்லாவே சூப்பரா நம்மளால பண்ண முடியும். நான் ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. ஸ்டாண்டிங்ல நீங்க ஆமா. ஓகே ஓகே மேடம். ரெண்டாவது என்னன்னா, இது வந்து ஒரு நேர்ல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் மேடம். இந்த நேர்ல பண்ண முடியாம ஒரு ஆன்லைன்லயே வந்து இந்த அளவுக்கு எப்படி பண்ணா எப்படி ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க ஒரு வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா, காலில் வச்சு அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணி இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ரியலி நீங்க இதுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணீங்க, உங்க சர்வீஸ் மோட்டோவை பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மேடம். ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது சீனியர் மாஸ்டர்ஸ்ல எங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலத்துல நாங்க வீட்டுல இருந்து கத்துக்கிறது வந்து ரியலி சூப்பர் மேடம். நாங்கெல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம் மேடம். ஸோ உங்க சர்வீஸ் மேல் எங்களுக்கு கிடைக்கணும். நாங்க இது ஒன்றும் இதோட நாங்கள் நிறைய கத்துக்கிட்டு அதாவது என்னன்னா எங்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நாங்க இன்னும் அதாவது வெளியே வரணும்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல் பண்றோம் மேடம். ஓகே மேடம், உங்க சர்வீஸுக்கு என்னோட அடிய நன்றியை தெரிவிச்சு கொண்டுக்கிறேன் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே. சார் வந்து ரெகுலரா அட்டன் பண்றாங்க, சின்சியரா அட்டன் பண்றாரு. காத்தாலே வந்துடுவாரு, 4:55 கிளாஸுக்கு வந்துடுறாரு. நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே, சேலத்துல இருந்து உரையாற்றினாங்க. அடுத்தது நண்பர்களே முன் வாருங்கள். ஒரு சில கேள்விகளை சந்திரா மேடம், மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். மேடம் வந்து உங்க வீடியோ சார் அனுப்பணும்னா வீடியோ திருப்பி பாக்குறோம். இப்ப கொஞ்சம் அரை குறையா பார்த்தோம். வீடியோ சார் அனுப்புறாங்க, அதையும் பாக்குறோம்மா. அதையும் பாத்துக்கிறோம், கண்டினியூ பண்ணிக்கிறோம். நன்றி. மாஸ்டர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய யோகா பயிற்சி நிகழ்ச்சி ரொம்ப பண்ணாங்க மேடம். எல்லாத்துக்கும் அருமையா கத்து கொடுக்குறீங்க. நம்ம மகா அவதார் ஃபவுண்டேஷன்ல இப்ப அருமையான ஒரு யோகா கிளாஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமா இருக்குது நீங்க கத்து கொடுக்குற கிளாஸ். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ.
மேடம் இப்ப பேசுனது மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்கள் ஈரோடிலிருந்து வந்தார்கள். அவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள். அவர்களும் டெய்லி ரெகுலராக அட்டன் பண்ணிருக்கிறார்கள், சின்சியராக செய்கிறார்கள். நண்பர்களே, நான் ரிக்வஸ்ட் பண்றது, நமது மகோதார அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் குருஜி ஐயா சார் சொல்வது போல் இந்த குரூப்பை ஸ்ப்ரெட் செய்யுங்கள். அனைவருடன் ஸ்ப்ரெட் செய்து நீங்கள் பயன்பெறுவது இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் லிங்கை எல்லாரும் வர்ற மாதிரி கொஞ்சம் பாருங்க. அவர் எல்லாரும் பயனடையணும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. அடுத்ததாக நண்பர்களே, நீங்கள் முன் வரலாம், கையை உயர்த்தலாம். நான் நன்பிட் கொடுக்கிறேன். மேடம் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், சந்தேகங்களை கேட்கலாம். முன் வாருங்கள், எல்லோரும் பேசுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நண்பர்களே முன் வாருங்கள், கையை உயர்த்தினா. ரமா ராஜேந்திரன் சார் ரமா ராஜேந்திரன், மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஆரணிலிருந்து வராங்க. சார், நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். வணக்கம். இந்த மகாவதார் அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய நன்றி. உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு சிறந்த நிகழ்ச்சி இது. ஆரோக்கியத்திற்காக பல்வேறு விதமாக நீங்க எல்லாம் பண்றீங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உண்மையிலே இந்த எக்ஸசைஸ் பண்றதன் மூலமாக நம்முடைய உடலில் இருக்கிற அத்தனை நோய்களும் கண்டிப்பாக வெளியேறிடும். ஏன்னா நான் ரொம்ப நாளா இந்த யோகாலாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள், அதாவது நம்ம உள்ள இருக்கிற கல்லீரல், கணையம், இதயம், இது மாதிரி நுரையீரல், இதற்கான பல்வேறு விதமான எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் இருக்குது. இந்த உடற்பயிற்சியின் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பலனடையும், நோய்களிலிருந்து வெளியேறும். அதனால நம்ம எல்லாரும் இதை தொடர்ந்து கவனிச்சு சிறந்த முறையில் பண்றது நல்லது. பட் என்னன்னா, இதுல வீடியோவில் பண்றதை விட இன்னும் கொஞ்சம் நேரடியாக பண்ணா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மேடம், ஒரு சின்ன கேள்வி எனக்கு. நான் ஐ எக்ஸசைஸ்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு 15 வருஷம் கண்ணாடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கண்ணாடியை கழட்டிட்டேன். இப்போ கண்ணாடி இல்லாம தான் ஒரு 10 வருஷமா இருக்கிறேன். பட் இருந்தாலும் பொறை வளருது. இந்த பொறையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யறது, இது சொல்ல முடியுங்களா? இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார். நம்ம ஐ எக்ஸசைஸ் தனியா பண்றோம். இது நீங்க வீட்ல ஈஸியா பண்றதுக்கு என்னன்னா, ஐ வாஷ் பண்ணுங்க. ஓகேங்க. தண்ணி, ஒரு குளிர்ந்த தண்ணி எடுத்துக்கணும். நல்ல தூய்மையான குளிர்ந்த தண்ணி எடுத்துட்டு அதுலயே என்ன பண்ணணும், கண்ணை அதுக்குள்ள வச்சுட்டு கண்ணை மேல கீழே இப்படி முழிச்சு பார்க்கணும். அப்புறம் இப்படி பிளிங்க் பண்ணணும். கண்ணை இப்படி சிமிட்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணிக்குள்ளேயே அதை நம்ம பண்ணணும். நல்ல குளிர்ந்த தண்ணியில நீங்க அதை பண்ணணும். ஓகேங்களா? தூய்மையான கண்டிப்பா பண்றேன். வாரத்துக்கு ஒரு நாள் இதை பண்றேன். கண்ணை நீங்க கிளீன் பண்ற மாதிரி சொல்றேன்னா செய்யறேன். இது பண்ணலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு கண்ணை நல்லா தலையை உள்ள முக்கி கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணுவேன். லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேஷன் பண்ணுவேன். கண்ணை கிளீன் பண்றேன். ரெகுலராவே பண்ணலாம். இது நீங்க ரெகுலரா பண்ணலாம். ஏன்னா என்னுடைய வயசு 69 ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப 70ல இருக்கிறேன். கொஞ்சம் லேசா புற இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்குதான் என்ன செய்யறதுன்னு உங்களை கேள்வி கேட்கறேன். இது ஐ எக்ஸசைஸ்ல வாட்டர்ல நீங்க இது பண்ண. ஓகேங்களா? இது ஒண்ணு ஐ வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பண்ணுங்க. தலையை ஃபுல்லா விடக்கூடாது. கண்ணை மட்டும் தான் கழுவணும் தண்ணிக்குள்ள. இது ஒண்ணு பண்ணுங்க. இன்னொன்னு என்ன, திரிஃபிலா பவுடர்னு ஒண்ணு இருக்கும். அத வாங்கி முதல் நாளே தண்ணிக்குள்ள ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அத ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியில ஐ வாஷ் பண்ணுங்க. ஐ எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ஐ வாஷ் பண்ணுங்க. திரிபலா சொல்லணும். இல்ல சார், பவுடரா வாங்கி தண்ணியில அடுத்த நாள் இன்கேஸ் உங்களுக்கு அது டவுட் அப்படின்னா நீங்க பர்சனலா அடுத்து நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு பத்தின டீடைல்ஸ் நான் சொல்றேன், பேசுறேன். சரி மேடம், தேங்க்யூ மேடம். கன்சல்டேஷன் நீங்க அதை அப்புறமே பேசுனீங்கன்னா நான் சொல்றேன் வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றத பாத்துட்டு. சரி மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஏன்னா நான் கண்ணாடி போட்டிருந்தேன். ஒரு 15 வருஷம் கண்ணாடி போட்டிருந்தேன். தூர பார்வைக்கும் கண்ணாடி போட்டிருந்தேன், கிட்ட பார்வைக்கும் கண்ணாடி போட்டிருந்தேன். ஆனா இந்த ஐ எக்ஸசைஸ் மூலமாக இந்த கண்ணாடியை கட்டி போட்டு இப்போ 10 ஆண்டுகளாக கண்ணாடி இல்லாம தான் இருக்கிறேன். நான் கண்ணாடியை போறதில்லை. தினமணி பேப்பர்லாம் சாதாரணமா சிம்பிளா படிப்பேன். நான் எல்லா தூர பார்வைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போ கொஞ்ச நாளா என்னன்னா, அந்த இடது கண் வலது கண் கொஞ்ச நாளா இடது கண்ணுல கொஞ்சம் அதான் புற வளர்த்துன்னு சொல்றாங்க. ஓகே 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 சார். சரி மேடம், நான் அப்புறம் உங்க கூட கனெக்ட் பண்றேன் மேடம். பண்ணுங்க, டீடைல்ஸ் கேட்டுக்கிறேன். சரி மேடம், தேங்க்யூ மேடம்.
நன்றி மாஸ்டர் திரு ரம ராஜேந்திரன் சார் அவர்களே. ஆரணிலிருந்து சார் பேசினாங்க. அடுத்ததாக நண்பர்களே, நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம், உங்கள் அனுபவங்களையும் பகிரலாம். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசுங்க, முன்வாருங்க. மேடம், யாரும் கையை உயர்த்தல மேடம். நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் மேடம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை, ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் ஒளிபரப்புகிறார்கள். அதை அனைவரும் தவறாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. இதை நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் மகவதா டிவி அவர்களின் யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்த்து, இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது மகவதா அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா கூறுவது போல், இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பிரபகண்டா செய்யுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும், 100 பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஐயா சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் தவறாமல் எல்லாரும் கடைபிடிங்க. நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா அது அந்த கர்மா நமக்கும் நல்லது. அடுத்ததாக நாளைக்கு தேதி 9/8/2025 சனிக்கிழமை, நாள் 8. நாளை நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு தொடரும். எப்பொழுதும் போல் 1 மணி நேரம் தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக சிறப்பு நிகழ்ச்சியில் சத்தியம் வாத தர்மம் சாரா என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி சொருப்ராணி மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். மேடம், சீனியர் மாஸ்டர் திருமதி சொருப்ராணி மேடம் அவர்கள் தியான பிரபஞ்சம் புத்தகத்தின் பப்ளிஷர். நல்லா இருக்கும் நாளைக்கு நிகழ்ச்சி. அனைவரும் தவறாம பார்த்து அந்த அதில் பங்கேற்கணும். அடுத்ததாக நாளைக்கு இரவு இரவு 9லேருந்து 12 வரைக்கும் ஃபுல் மூன் மெடிடேஷன் தியானம் மகவதார் அறக்கட்டளையில நடத்துறாங்க. அதுக்கு வேண்டிய குரூப்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுவாங்க லிங்க்கு. அதையும் அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து பார்த்து லிங்கை யூஸ் பண்ணி அந்த ஃபுல் மூன் மெடிடேஷன் தியானம், கண்டினியூஸ் தியானம் 3 மணி நேரத்தை தியானம் அட்டன் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நைட்டு இரவு பண்றதுல காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சந்திரனிலிருந்து வருது. அதனால ஃபுல் மூன் மெடிடேஷனை நம்ம எல்லாரும் அட்டன் பண்ணணும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 2 ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 2வில் நம்மிடம் யோகா பிராணாயாமா நிகழ்ச்சிகளை பயிற்றுவித்து பயிற்சிகள் செய்து காமித்த, கண்டினியூஸாக இந்த 5வது வாரமாக செய்து காமித்த மேடம் டாக்டர் சண்முக பிரியா மேடம் அவர்களுக்கு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் யோகா ஸ்பெஷலிஸ்ட் அன்னை மெடிக்கல் காலேஜ் கும்பகோணம் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசண்டட் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை காலை 9/8/2025 சனிக்கிழமை காலை 5 மணிக்கு அனைவரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் அனுப்புவார்கள், அதை அனைவரிடமும் ஷேர் செய்ய வேண்டும். நீங்களும் நிகழ்ச்சியை நிச்சயமாக அட்டன் செய்யுங்கள். நன்றி. நான் நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன். தேங்க்யூ மேடம். நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் மேடம். தேங்க்ஸ்.